ஹாய் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாட்காஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பாட்காஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஆக்சுவலி யூடியூப் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பேர் அவங்க வீடியோ பேஸ்டு கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? பாட்காஸ்ட்டில் வந்து ஆடியோ பேஸ்டாகவே கண்டென்ட் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேஸ் காட்டணும்னு இன்ட்ரெஸ்ட் இதே இல்லை, ஜஸ்ட் உங்கள் ஆடியோ மட்டும் கொடுத்தே நீங்கள் வந்து இது பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லலாம், இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் திங்ஸ் ஏதாவது சொல்லலாம், இல்லை யாராவது ஒரு 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 விஷயத்தை டீச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். இல்லை யாராவது இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக்காக உங்களுடைய டேலண்ட்ஸை வந்து ஆடியோ பேஸ்டில் கொடுக்கலாம். உங்கள் ஃபேஸ் காட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள்லேயே வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி தேடுறதோட, ஏதாவது டைப் பண்ணி தேடுறதோட, கூகுளில் இந்த மைக்ரோஃபோன் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆடியோவில் சர்ச் பை வாய்ஸ் வழியாக சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஸோ ஒரு 60% ஆஃப் பீப்புள் வந்து இப்போ வாய்ஸ் மூலமாக தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வரனால பாட்காஸ்ட் வந்து ஒரு ஆடியோ பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து கூகுள்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக இண்டெக்ஸ் ஆவீங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு பாட்காஸ்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மெயில் ஐடி ஃபஸ்ட்டு ஒரு லாகின் பண்ணிக்கோங்க. நான் கூகுளில் ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு மெயில் ஐடி மட்டும் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கூகுளில் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டர்ஸ்னு கொடுங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த 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 ஃபஸ்ட்டு டேப் வரும். நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன், ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்டர்ஸ்னு. இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட் எனக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சைன்அப் பண்ண போகிறோம். ஓகே, நான் சைன்அப்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இதில் புதுசாக நீங்கள் ஆல்ரெடி சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம சைன்அப் பண்ண போகிறோம் புதுசாக இருக்கனால. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எ பாட்காஸ்ட், ஐ ஹேவ் எ பாட்காஸ்ட்னு வரும். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறனால ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எ பாட்காஸ்ட்னு கொடுக்குறோம். இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். கூகுள் மூலமாக லாகின் பண்ணுறியா, ஃபேஸ்புக் மூலமாக பண்ணுறியா, இல்லை ஃபோன் நம்பர் மூலமாக பண்ணுறியா, அந்த மாதிரி கேட்கும். இப்போ நம்ம மெயில் ஐடி ஆல்ரெடி சொன்னேன்ல, நான் கூகுளில் லாகின் பண்ண மெயில் ஐடி வச்சு பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ வித் கூகுள்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மெயில் ஐடி வருது. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு எதாவது வரப்போ கீழே சைன் அப் ஃபார் ஸ்பாட்டிஃபைன்னு கொடுங்க. ஓகே, இப்போ சைன் அப் வித் கூகுள்னு கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இது கேட்கும், ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான டேஷ்போர்டு வரும். இதில் போய் உங்களோட இப்போ நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், என்னோடய நேம் கொடுத்துருக்கேன். இங்கே உங்களோட இது டிஃபால்ட்டாக என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ டெமோ வந்து நான் சும்மா என்னோட இது கொடுக்குறேன். ஓகே, சும்மா உங்களோட என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த மாதிரி கொடுங்க. சரி, இப்போ நான் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் இது பண்ணிடலாம். கொடுத்து சைன்அப் கொடுத்துட்றேன். ஒன் சைன்அப் கொடுத்தோன்னே இது வந்து பேஜ் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடும், ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடும் அக்கௌண்ட்டு. சரி, இப்போ ஸ்பாட்டிஃபைல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட் ஸ்பாட்டிஃபைல க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகைன் செக் இது பண்ணுங்கள், ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த உள்ள வாங்க. இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனால அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து இதை வந்து நிற்கும். இப்போ டேரெக்டாக வந்துருச்சா, இப்போ ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் வந்துருச்சா. இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனால உங்களுக்கு இந்த பேஜ் டேரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த பாட்காஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு இது வந்து இல்லை இது பண்ணலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ்க்குள்ளே வந்து ஸ்பாட்டிஃபைல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாட்காஸ்டர்ஸுங்கிற இந்த இதுக்கு வந்திருக்கும். இதில் வந்து தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும், நம்மளோட இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியும். நம்ம என்ன நம்ம ஸ்டோரிஸோ நம்ம என்ன ஆடியோ வாய்ஸில் கொடுக்குறோமோ அதை இங்கே வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ மெயில் எதுவும் வந்திருக்கா, இங்கே பாருங்கள் ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ இப்போ வெல்கம் டு ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் அப்படின்னு மெயில் வந்துருக்கு. இப்போ கன்ஃபார்ம் ஒரு மெயில் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இமெயில் வெரிஃபைட் ஆகிடுச்சு. ஓகே,
இப்போ நீங்கள் பேக் டு ஹோம் கொடுங்க. இமெயில் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எபிசோட் இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு எபிசோட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஏதாவது ஒரு வாய்ஸ் இப்போ வந்து லெட்ஸ் டூ இட் ஒரு எபிசோட் டம்மியாக கிரியேட் பண்ண பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஆடியோ வச்சுருக்கேன், அதனால் நான் ஒரு ஆடியோ வந்து இது பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஆடியோ ஃபைல்ஸ் வந்து MP3 இருக்கலாம், MPG இருக்கலாம், வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி கூட இதில் வாய்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நார்மல் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி கூட நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட ஆல்ரெடி சில ஃபைல்ஸ் இருக்குது, அதனால் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இதில் இன்னொரு அடிஷ்னல் இது என்னன்னா, நீங்கள் ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்கள் ஆடியோ மட்டும் பண்ணலாம், வீடியோவுக்கும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஆடியோ பேஸ்டு பிளாட்ஃபார்ம் தான், பட் இப்போ என்ஹான்ஸ் ஆகிருக்கு, வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் உங்கள் ஆடியோக்காக மட்டுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்திருக்கேன், இதை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கான ஆடியோ ஃபைல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு MP4 ஃபைல் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன், அது வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஏதாவது நான் ரெக்கார்ட் பண்ணது வாட்ஸ்அப்பில் இது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ இதோட டைட்டில் யாராவது இப்போ இதை பற்றி டைட்டில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ நான் என்னோட பாட்காஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட பாட்காஸ்ட் எதை பற்றிங்கிறத நீங்கள் இது பண்ணுங்கள். இது எரர்னு இப்போ ஃபைல் எரர்னு வருது. ஸோ ரீசன் வந்து ஓகே இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஃபைல் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. நான் வேறு ஒரு ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணேன்னா இப்போ அது அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுத்த ஆடியோவுக்கு என்ன டைட்டில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். உங்கள் வீடியோ பற்றி ஒரு ஆடியோ பற்றி இன்ஃபர்மேஷன். இப்போ நான் வந்து இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி வீடியோ. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன். டைட்டில் வந்து சிம்பிளாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எழுத வரல அப்படின்னா நீங்கள் ChatGPT ஹெல்ப்போ இல்லை இந்த மாதிரி ஜெமினியோ யூஸ் பண்ணுங்கள். ChatGPT நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜெமினிங்கிறது கூகுளோட ப்ராடக்ட். இங்கேயுமே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஐ நீட் டைட்டில். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ நீட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாட்காஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுவே சில இது வந்து சஜஷன் பண்ணும் நம்மளுக்கு. நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி. அதுவே நம்மளுக்கு வந்து ஏஐ மூலமாக நம்மளுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறது த ஃபியூச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங், இன்ட்ரிகியூயிங் அண்ட் ஃபியூச்சர் இதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு ஐடியாக்காக மட்டும் நான் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இது பண்ணுறேன். இப்போ இந்த டைட்டில் நான் இதில் இது பண்ணிக்கிறேன். ஓகே. டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்கேஜிங் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அதில் சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெடி டு நேவிகேட் டு என்வால்விங் வேர்ல்டு மார்க்கெட்டிங், ஜாயின் அண்ட் ஸ்கோர், இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு ஐடியாக்கா நீங்கள் உங்கள் இது என்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக அந்த ஆடியோ சம்மந்தமாக டிஸ்கஷன் போடுங்க. இதில் ஹேஷ்டேக்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன ஹேஷ்டேக்ஸோ அது மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக்ஸும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. சிம்பிளிஃபைடாக நீங்கள் என்ன ஸ்டோரி சொல்கிறீங்களோ, மோட்டிவேஷன் சொல்கிறீங்களோ, இல்லை பாட்காஸ்ட்டில் ஏதாவது டீச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் சிம்பிளிஃபைடாக ஏதாவது பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆடியோ இது பண்ணிட்டேன். இல்லை இப்போ எந்த வீடியோவுமே இல்லை, வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான் நான் இங்கே அதை அப்லோட் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு இப்போ இது பப்ளிஷ் டேட். இப்போ நீங்கள் நவுனா இது இமீடியட்டாக இப்போயே போஸ்ட் ஆகும். ஷெடியூல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போ எந்த டைமில் எந்த டேட்டில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டில் போஸ்ட் பண்ணணும். சரிங்களா? மோஸ்ட்லி ஷெடியூலே கொடுங்க. இன்றைக்கி அப்லோட் பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ டெமோக்காக நவுன்னு கொடுக்குறேன், இமீடியட்டாக இது பண்ணுற மாதிரி. ஓகே. எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட், இதில் வேறு ஏதாவது கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, தப்பான கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நோன்னு கொடுத்துருங்க. ஸோ ப்ரொமோஷனல் கண்டென்ட் ஏதாவது ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்களா, ப்ராடக்ட் சர்வீசஸ் ஏதாவது ப்ரொமோட் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. அப்புறம் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி சொல்லுங்கள், இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடிஷ்னல் டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் எபிசோட் இது வந்து இங்கே கேட்கும். மொதல் எபிசோட்னா ட்ரைலர். நீங்கள் ஒரு எபிசோட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைலர் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ட்ரைலர் கிரியேட் பண்ணிவிட்டு ட்ரைலரை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா ஒரு எபிசோட் பண்ணுறதுனால எபிசோடுன்னு ஃபுல்லுன்னு கொடுக்குறேன். ஃபுல்லுன்னு கொடுத்து இது சீசன் நம்பர், மொதல் சீசனில் எபிசோட்னால இதுன்னு கொடுக்குறேன். நீங்கள் அடுத்தடுத்த எபிசோடுக்கு அப்படியே வேறு நம்பர் ஆல்டர் பண்ணிட்டே வாங்க, 2 3 4 பண்ணிட்டே வாங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு இது நம்ம இது கிரியேட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த எபிசோட் கவர் ஆர்ட் அப்படின்னு கேட்குதுல்ல, இந்த எபிசோட் கவர் ஆர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இதோட லோகோ, உங்கள் லோகோ. இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக ஒரு லோகோ என்னோட ஓன் லோகோவே நான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு லோகோ கிரியேட் பண்ணிங்க, கேன்வாலேயே ஒரு லோகோ கிரியேட் பண்ணிக்கோங்க. லோகோ மேக்கர்னே நீங்கள் போய் கேன்வாவில் போனீங்க, லோகோ என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த லோகோ டிஃபால்ட்டாக சும்மா ஒரு ஆப்ஷனலுக்காக வைக்கிறேன், ஒரு இதுக்காக வச்சுட்ருக்கேன்.
ஓகே, இது இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒன்ஸ் லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது இப்போ இங்கே ஸோ அது இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எபிசோட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். பட் இது பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம இதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட் யூ திங்க் அபவுட் திஸ் எபிசோட், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம யூஸர்கிட்ட கேட்கலாம். இது வந்து போல். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம ஏதாவது கேட்கலாம். அதாவது நீங்கள் நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கேட்கலாம். யார் யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அவங்களாம் இந்த இதை செக் பண்ணிக்கலாம். வாட் யூ திங்க் அபவுட் திஸ் எபிசோட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து குட் நம்மளே கொடுக்கலாம். இல்லை ஏதாவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இதை வச்சு நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். அவங்க எவ்வளோ பேட் கொடுத்துருக்காங்கன்னா அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். குட் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டர் கண்டென்ட்டாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து கிரியேட் போல்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போல் அவங்களுக்கு போய் நிற்கும். இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அப்போ குட்ன்றவங்க, பேடுன்றவங்க பேட் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோட் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் விசிபிலிட்டியில் இருக்குது. இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்க போகிறேன். இங்கே பப்ளிஷ்னு வருது பார்த்தீங்களா, நான் பப்ளிஷ்னு கொடுக்க போகிறேன். ஒன்ஸ் பப்ளிஷ் கொடுத்துட்டோம்னா எபிசோட் வந்து லைவ் ஆகிடும். இப்போ நான் பப்ளிஷ் இது அகைன் என்ன கேட்குது, வெரிஃபை பிஃபோர் யூ பப்ளிஷ் அண்ட் எபிசோட் யூ நீட் டு வெரிஃபை யுவர் மெயில் அட்ரஸ், ஜஸ்ட் கிளிக் த இமெயில். நம்ம ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் அகைன் ஒன்ஸ் மோர் நீங்கள் செக் பண்ண, ஆல்ரெடி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொடுத்தோன்னே பப்ளிஷ் ஆகிடும். இப்போ இது என்ன வருதுன்னா, இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் நேமுன்றது நம்ம என்ன வைக்கவே இல்லைல்ல. இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணது வந்து ஒரு எபிசோட இது பண்ணிட்டோம். இப்போ முதல்ல கிரியேட் பண்ணுறப்ப இந்த பாட்காஸ்ட் நேம் வைக்கணும். உங்கள் பாட்காஸ்ட்டுக்கு என்ன நேம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத நினைக்கணும். இப்போ நான் சும்மா என்னோட பாட்காஸ்ட்னால சும்மா நான் இப்போ GWDE அப்படின்னு கொடுக்குறேன் பாட்காஸ்ட் நேம். GWDE. நீங்கள் உங்கள் பாட்காஸ்ட்டுக்கு என்ன நேமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா. இங்கே உங்கள் பாட்காஸ்ட் பற்றி டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது டைப் பண்ணிக்கிங்க. ஒரு இதை பற்றி நீங்கள் உங்கள் பாட்காஸ்ட் என்ன சொல்லி, இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் கதைகள் சொல்கிறீங்கன்னா கதைகளை பற்றி சொல்லுங்கள். இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன், நான் தமிழ் கதைகள் சொல்ல போகிறேன். இல்லை உங்கள் பாட்காஸ்ட் எதை பற்றிங்கிறத கொடுங்க. இது வந்து காமனாக வரும். சரிங்களா. இங்கே ஆத்தர் என் நேம்னால உங்கள் நேம் இங்கே நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே வரும். இது என்ன கேட்டகரியில் வருதுன்னு கொடுங்க. இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங்கில் வருது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும். உங்கள் கேட்டகரி காமெடியில் வருதா, ஃபுட்டு பற்றி சொல்கிறீங்களா, புக்ஸ் பற்றி சொல்கிறீங்களா, ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி சொல்கிறீங்களா, நீங்கள் எந்த இதை பற்றி வருது இந்த கேட்டகரிக்குள்ளே கூட சொல்லுங்கள். ஃபிட்னஸ் பற்றி சொல்கிறீங்களா, மெடிசின் பற்றி சொல்கிறீங்களா, கிட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்களா, அனிமல்ஸ் பற்றி சொல்கிறீங்களா. ஸோ உங்கள் கேட்டகரி பற்றி என்ன கேட்டகரியோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. இங்கே உங்கள் பாட்காஸ்ட் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ், தமிழ்னா தமிழ்னு கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜில் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜ் கொடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை சும்மா டிஃபால்ட்டாக கொடுக்குறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாங்க. இது இதுக்காக இது டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஒன்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாட்காஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இது வந்து உங்கள் கவர் இமேஜ், உங்கள் பாட்காஸ்ட்டோட ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் மாதிரி. நீங்கள் வந்து இந்த கவர் ஆர்ட்டுக்கு நீங்கள் உங்கள் லோகோவே கூட கொடுக்கலாம். இந்த லோகோவே கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரெடி பண்ணுறதுனாலும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இதே கொடுக்குறேன், லோகோவே கொடுத்துட்றேன். இது உங்கள் ஒவ்வொரு பாட்காஸ்ட்டுக்கும் இந்த லோகோ தான் வந்து நிற்கும். நீங்கள் என்ன இது பண்ணுறீங்கன்றது இந்த லோகோ தான் வந்து நிற்கும். ஓகே. ஒன்ஸ் இது அப்லோட் ஆகிடுச்சு, இந்த 3 டாட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் ஆகி வந்து நிற்கும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாட்காஸ்ட் வந்து லைவ் ஆகிடும். ஓகே. இப்போ ரெடி டு பப்ளிஷ்னு கேட்குது பார்த்தீங்களா. இப்போ நான் ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகிடும். யூஆர் ஆல்மோஸ்ட் லைவ். Your podcast should be available on Spotify shortly. We will let you know as soon as ready. அப்படின்னு வந்துடும். ஓகே. இப்போ தான் இதுதான் உங்களோட பாட்காஸ்ட். இந்த இப்போ ஒன்று கிரியேட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த இதை நீங்கள் செக் பண்ணி, இப்போ இந்த இதான் உங்கள் பாட்காஸ்ட்டோட URL இது தான். இதை காப்பி பண்ணி நீங்கள் எப்போ சர்ச் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இது வரும். நீங்கள் மொபைல்லையும் ஸ்பாட்டிஃபை ஆப்பில் போய் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கான பாட்காஸ்ட். இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாட்காஸ்ட் இப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த பாட்காஸ்ட் தான் இங்கே வந்து இப்போ நிற்குது. இதான் நம்மளோட இது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு டெமோக்காக தான் நான் கிரியேட் பண்ணேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு நான் இது எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல தான் நான் வந்து என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. நன்றி நண்பா.